வணக்கம். நம்ம தொரப்புக்குச்சியில் இன்னைக்கு நம்ம ஜீவாமிர்தை எப்படி தயார் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி போறேங்க. நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கறனால தோட்டத்துல எல்லா செடி செத்தைக்கு அத்தனைக்குமே ஜீவாமிர்த புண்ணாக்கு கரைசல் மீன் அமிலம் இது மட்டும்தே விட்டுக்கிட்டு இருக்கிறோம்ங்க. இன்னைக்கு ஜீவாமிர்த தயார் பண்ணா அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அது ஜீவாமிர்த தயாரிக்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரம் எடுத்துக்கிட்டோமுங்க. அது மோட்டர் போட்டுவிட்டா தண்ணி அந்த பைப்புல வரக்கானா அதனால மோந்தே ஊத்தணுங்க. ஒரு அரை ட்ரம் காட்டா சும்மா தண்ணி ஊத்தி வச்சுக்கோணும். அப்புறம் 10 கிலோ நாட்டு மாட்டு சாணி அதை கரைச்சு தூசு துப்பு இல்லாம உள்ள ஊத்திடுவோனுங்க ட்ரம்முக்குள்ள. அப்புறம் 10 லிட்டர் நாட்டு மாட்டு கோமயம். அந்த கோமயம் கரெக்டா அந்த ட்ரம்மில் உழுவுற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோமுங்க. அதுல ஒரு 10 லிட்டரு அதையும் கொண்டு உள்ள ஊத்திக்கோணும். அப்புறம் இருவித்தலை தாவர பயிறு. அது இருவித்தலை தாவர பயிர்னா தட்டைப்பயிறு பாசிப்பயிறு அதையெல்லாம் அரைச்சு வச்சிருக்கிறோமுங்க. அது முழுசா பயிர் வாங்கி அரைச்சா செலவு அதிகமா இருக்கு அப்படிங்கறக்காக குரணை வாங்கி அரைச்சு வச்சிருக்கிறோமுங்க. அதுல 1 கிலோ அந்த மாவை அப்படியே கரைச்சு உள்ள ஊத்திடணுங்க. அப்புறம் வெல்லம்ங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை, அது 1 கிலோ எடுத்து அதையும் கரைச்சு உள்ள ஊத்திடணுங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி மண்ணு அதையும் கரைச்சு உள்ள ஊத்திடணும். எல்லாம் சேர்ந்து முக்காட்ட வருமுங்க. ஒரு குச்சி விட்டு நல்லா அலாசி விட்டுட்டு வளைச்சுள்ளலா ஒரு சாக்கை போட்டு கட்டி வச்சிடணுங்க. காத்தாலையும் பொழுதோடும் போய் அதை அலாசி விட்டு வரணுங்க. அப்புறம் ஒரு 7 நாள் கழிச்சு ஃபில்டர் பண்ணி சொட்டு நீர் பைப்போட கனெக்ஷன் பண்ணி விட்டுட்டோம்னா மரத்துக்கெல்லாம் பாஞ்சுக்குமுங்க. இந்த ஜீவாமிர்த கரைசல் இயற்கை விவசாயம் பண்றவங்க கண்டிப்பா இந்த கரைசல் தோட்டத்துக்கு விடணும் அப்படிங்கிறாங்க. இது நம்ம வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறவங்களுமே 10 கிலோ போடுறதுக்கு பதிலாக 5 கிலோ அந்த மாதிரி போட்டு கூட வீட்டு தோட்டத்துக்கு இந்த ஜீவாமிர்த கரைசல் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஜீவாமிர்த தயார் பண்றதுக்கு வேலையே அதிகம் இல்லைங்க, செலவும் கம்மி தான். நாங்க வாரம் ஒருக்கா இதை கொடுத்துட்டு இருக்கிறோம்னு வைங்களே தோட்டத்துக்கு. ரிசல்ட் நல்லா இருக்குது. இயற்கை விவசாயத்துக்கு மாறும்னு நினைக்கிறவங்க இந்த ஜீவாமிர்த கரைசல் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.